அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 6 சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்து உள்ளார். இதுகுறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி பெண்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்போ சிலிண்டர் காமனாக வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். இப்போ 6 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இப்போ சிலிண்டர் 6 கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற அத்தியாவசிய பொருள் எல்லாம் கொஞ்சம் விலைவாசி கம்மி பண்ணணும். கம்மி பண்ணுனா சிலிண்டர் 6 இலவசமாக கொடுக்கணுங்கிற அவசியமே வராது. அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் அது கொடுத்துட்டா அவங்க எதையுமே அவங்க ஃப்ரீயாக எதிர்பார்க்கவே மாட்டாங்க. உழைப்புக்கான ஊதியம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதையும் ஃப்ரீயாக எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஃப்ரீயாக எதுவும் தரணுங்கிற அவசியமும் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு இலவசமே தரமாட்டேன், என்னோட ஆட்சி வந்தால் இலவசமே இருக்காதுன்னு சொன்னார். இப்போ அவரே திரும்பவும் மற்ற கட்சிங்க மாதிரி இலவசம் அறிவிக்கிறது அவ்வளோவா சரியா படலை. அதுக்கு பதில் தரமான கல்வி, நல்ல இப்போ மருத்துவம்லாம் இப்போ நம்ம சம்பாதிக்கிற எல்லா காசுமே படிப்புக்கும் மருந்துக்கும் தான் செலவாகுது. அதை அவங்க தரமாக தந்தாலே நிறைய அவங்களே 6 சிலிண்டர் வாங்கிக்க முடியும். 6 சிலிண்டர் அதான் லேடிஸுங்களுக்கு மேக்ஸிமம் சிலிண்டர் தான். சமையலில் எங்களுக்கு சமையல் தான் மெயின். அதனால் 6 சிலிண்டர் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மானியம் வேறவங்களும் தரேன்றாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு மானியமும் கிடைச்சது கிடையாது, எதுவும் இல்லை. இவர் தரேன்னு இருக்காரு. நல்ல சந்தோஷம் தான். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.